ஆமென். தேவனுடைய பலமான நாமத்தில் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன். மனிதன் ரட்சிக்கப்பட பூமிக்கு கீழே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனிதன் ரட்சிக்கப்பட, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட இந்த பூமிக்கு, இந்த வானத்துக்கு கீழே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. அது தான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான சபை குடும்பம், உங்களோட அவதானத்தை செலுத்துங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் தெரிய வேண்டாம். உங்களோட இஷ்டம் போல் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் இஷ்டம் போல் போயிட்டு வெளியே போயிட்டு கதைத்து கொண்டிருக்க வேண்டாம். அது எனக்கல்ல, உங்களுக்கு அது சரியில்லை. நீங்கள் உங்களை மீட்ட தேவனுக்கு நீங்கள் செய்கிற பெரிய கௌரவம். அதே போல் உங்களோட பிள்ளைகளை அங்கே இங்கே தெரிய வேண்டாம். உங்களை போல் ஒரு கனமுள்ள அழகான ஒரு மனிதன் சபையிலே தூங்குறது அவ்வளோ நல்லது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை போல ஒரு கௌரவமுள்ள ஒரு மனிதன் சபையில் தூங்குறது அவ்வளோ நல்லது இல்லை. நீங்கள் நிறைய பேர் சொல்லவில்லையே, சொல்லுங்க, உங்களை போல ஒரு கௌரவமுள்ள மனிதன் சபையில் தூங்குறது நல்லது இல்லை. அது எனக்கல்ல, அது உங்களுக்கு சரியில்லை. உங்களை போல் நீங்கள் எவ்வளோ அழகாக ஒருத்தர் வந்தீங்க, நீங்கள் போயிட்டு சபையில் தூங்கி கொண்டிருந்தா எவ்வளோ பெரியதான, அது அவ்வளோ நல்லது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளை சபை குடும்பத்தோடு மீண்டும் இணைய தேவன் கொடுத்ததான சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உங்களோட அவதானத்தை எனக்கு ஒரு அரை மணி தேவை எனக்கு தாங்கள். நான் உங்களோட தேவனுடையதான அனுகிரகத்தை, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அன்பை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் பரலோகத்தின் அனுமதியை பெற்றிருக்கிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவிலும் பலத்திலும் உறுதிப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, இது மனுஷனுடைய நய வசனிப்பில் உண்டானதல்ல, மனுஷனுடையதான ஞானத்தில் உண்டானதல்ல, இது பரிசுத்தாவின் வல்லமையிலும் ஆவிலும் உறுதிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியான அனுமதி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்கிற, இதை விசுவாசிக்கிற யாவருக்கும் பரலோகத்துள்ள அனுமதியோடு விடுதலையும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. சபை குழுமம் நாங்கள் யாவருமாய் பிரட்டிக் கொள்வோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதிகாமம் 14வது அதிகாரத்திலே. இந்த நாட்கள் கூட நான் ஒரு நபர் மூலமாக அந்த நபருக்கும் அந்த நபருடையதான கிரியையோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களோட கூட பேச விருப்பம். சபை குழுமம் என்னோட நீங்கள் செவி கொடுங்க. நான் இந்த நாள் கூட பேச விருப்பம் மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. நான் இந்த நாள் கூட பேச விருப்பம் மெல்கிசேதேக்கு பற்றி. யார் இந்த மெல்கிசேதேக்கு? ஏன் அவரை பற்றி அறிய வேண்டும்? இந்த பிரசங்கத்துக்கு பின்பாக எல்லா பிரச்சனைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் விட அப்பாற்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. யார் இந்த மெல்கிசேதேக்கு? இவரை குறித்து இந்த வார்த்தைக்கு பின்பாக உங்களோட அந்த மெல்கிசேதேக்கு குறித்து பலமான அவருடைய கிரியையோடு நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும். யார் இந்த மெல்கிசேதேக்கு? இவரை பற்றி வேதம் பவுல் சொல்லி, இந்த எபிரேய புத்தகம் சொல்லுகிறது, நான் அவரை பற்றி விரிவாய் பேச விருப்பம் இல்லை. ஏன்னா விரிவான விளக்கம் இல்லை, நிறைய தகவல்கள் இல்லை அவரை பற்றி, நிறைய அதிகாரங்கள் இல்லை அவரை பற்றி, நிறையதான தொகுப்பு இல்லை அவரை பற்றி. ஒரே ஒரு இடத்திலே சம்மதமில்லாத நேரத்திலே ஒருவரை நாங்கள் காண முடியும். அதுதான் மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. ஒரு சம்மதம் இல்லாத ஒரு கட்டத்திலே, சம்மதம் இல்லாத சம்பவத்திலே ஒருவர் சம்மதமாக இருக்கிறார். அந்த சம்பந்தம் சகலவற்றையும் மாற்றியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சம்மதம் இல்லாத நேரத்திலே, ஒரு சம்மதம் இல்லாத ஒரு இடத்திலே ஒருவர் வந்து சம்மதமானார். அதனாலே முழு தன்மையும் மாறியது. நாங்கள் முதலாவது வாசிப்போம் 14வது அதிகாரத்திலே. இந்த மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைட்னஸ். அவர் நீதியின் ராஜா. நாங்கள் 17வது வசனத்தில் இருந்து நாங்கள் 20வது வசனம் வரை காட்டி முதல்ல வாசிப்போம். சபை குடும்பம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வாசிங்க. உங்களோட வேதாகம் பிரட்டிக்கொண்டு வாசிக்கும் போது நீங்களும் அதை சேர்ந்து வாசிங்கள். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு
ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. சபைக்குள்ள செவி கொடுங்க. எனக்கு தேவை உங்களுக்கு உற்சாகமான எதிர்க்கிரியை. நீங்கள் என்னோட எனக்கு அவதானத்தை செலுத்துங்க இந்த வார்த்தையோடு. ஆபிரகாம் இந்த லோத்தை மீட்கும்படியாக, இங்க பின்னணி எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தாங்க இந்த பின்னணி பற்றி பேச. ஒரு 4 ராஜாக்கள், ஒரு 5 ராஜாக்கள் மேல யுத்தம் நடந்தது. ஒரு 5 ராஜாக்கள், ஒரு 4 ராஜாக்களோடு யுத்தம் நடந்தது. அப்படின்னா 9 ராஜாக்களுக்கு யுத்தம் நடந்தது. இப்படி யுத்தங்கள் நடக்கும் போது சோதம் என்றதான இடத்திலே லோத்தும் இருக்கிறார். இந்த யுத்தங்கள் நடக்கும் போது இந்த சோதோமையும் அவர் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாவற்றையும் அந்த ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை முறியடித்து எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்படி கொண்டு போன பின்பு லோத்தையும் அவருடைய மனைவியும் பிள்ளை அவருடைய சொத்துக்கள் எல்லாமே கொண்டு போய்விட்டார்கள். வேதம் சொல்லுது, ஒருவன் தப்பித்து எபிரேயனான ஆபிரகாமுக்கு போயிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய அண்ணனின் பிள்ளையும் லோத்தும் கொண்டு போய்விட்டான், அவருடைய சொத்துக்களும் கொண்டு போகப்பட்டார்கள் சொன்னார்கள். இப்ப இந்த லோத் இருந்தது சோதோமையினால, அங்க இவரை மீட்கும்படியாக தாவீது தன்னுடையதான வீட்டிலே பிறந்த 318 பேர் ஆண்களை கூட்டிக் கொண்டு அந்த யுத்தத்துக்கு செல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வீட்டில் பிறந்த 318 பேரோட பயணிக்கிறார். அதை 2ஆக பிரித்து அந்த 4 ராஜாக்கள் கொள்ளையடித்த சகல பொருட்களையும் கொள்ளையடித்து ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, 318 பேரோடு அவன் 4 ராஜாக்களை முறியடிக்கிற வல்லமையும் தகுதியும் அந்தஸ்தும் பெற்றிருந்தான். ஹல்லேலூயா. வெறும் 318 பேர். அவனுடைய வீட்டில் ஆண்கள் யுத்தம் செய்ய மட்டும் 318 பேர் இருந்தார்கள். ஆபிரகாம் அவ்வளோ ராஜ்யங்களுக்கு பலமாய் அவருடையதான ஐஸ்வர்யம் வெறும் ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல, செல்வாக்கு மிக்கதாக இருந்தது. ஹல்லேலூயா. எந்த ஒரு ராஜ்யம் வந்தாலும் மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரம் தன்மையும் பலமுள்ள மனிதனாக ஆபிரகாம் இருந்தான். ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நோஞ்சானாக இல்லை, மிகவும் பலவந்தவனாக இருந்தான். அவனிடத்தில் 318 பேர் இருந்தார்கள். ஆபிரகாமை ஒருத்தர் லேசில பிடிக்க இயலாது, லேசில் அவனை கை வைக்க இயலாது. அவ்வளோ பாதுகாப்பு பலமுள்ள மனிதன். இவன் அப்படிப்பட்ட வெற்றியோடு தான் திரும்பி வருகிறார். அவன் ஏற்கனவே ஒரு பலமான வெற்றியோடு ஆசீர்வாதத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்ங்க, ஆமென். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம், உன் வீட்டையும் உன் வீட்டில் உள்ள உன் தகப்பன் தாயும் உன் வீட்டாரையும் விட்டுட்டு வர சொல்லக்குள்ளையும் ஆபிரகாம் ஐஸ்வர்யனாகத்தான் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் இல்லை என்றால் அவனுக்கு விட்டுட்டு வரத்துக்கு ஒன்றுமே தேவையில்லையே. விட்டுட்டு வா என்று சொல்லும் போது அவனிடத்தில் நிறைய, அந்த நாட்களில் அவன் ஏற்கனவே செல்வாக்கு உறுதியாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் வரும்போது இவன் தேவனுடையதான அவன் ஆடு மாடுகள் மற்ற பலமான முறையில் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் ஒரு முறை எகிப்துக்கு போகக்குள்ள அங்கேயும் ஆசீர்வாதங்களும் வேலைக்காரர்கள் அவருக்கு கிடைத்தது. அவன் எடுத்த ஒரு பிழையான தீர்மானம் கூட அவனுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் அவ்வளோ வலிமை மிக்க ஒருவர்,
அவன் ஏற்கனவே வெற்றியோடு தான் இருக்கிறார். சொல்லுங்க, ஆபிரகாம் ஏற்கனவே வெற்றியோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அதை விட இந்த முழு ராஜ்யங்களுக்கு அதிகாரம் செலுத்துற அதிகாரியாக இருக்கிறார். அவனுக்கு முடியும் இப்ப லேசாக எல்லாருக்கும் ராஜாவாக, இப்ப அவருக்கு முடியும் ராஜாவாக அவன் ஏற்படவும் அவருக்கு முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வெற்றியோடு அவன் வரும்போது ஒருவர் அவரை சந்திக்கிறார். சொல்லுங்க, ஒருவர் அவரை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான வெற்றி, உண்மையான ஆசீர்வாதத்தை ஒருத்தர் சந்திக்கிறார். அன்பான சபை குடும்பம், ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் உண்மையான ஆசீர்வாதத்தோடு, உண்மையான வெற்றியோடு ஒருவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தான் சொல்லப்படுகிறது 18வது வசனம், அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பம் தேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உள்ள வெற்றி உள்ள இவனுக்கு மெல்கிசேதேக்கு என்ற உன்னதமான ஆசாரியன், ஹல்லேலூயா, தேவனுடைய உன்னதமான ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இங்க வேதத்திலே முதல் முறையாக உன்னதமான தேவன் என்ற பதம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எல் எலியோன். சொல்லுங்க, எல் எலியோன். எல் எலியோன் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. அதாவது உன்னதமான தேவன், அதாவது அவரை விட ஒருவர் இல்லை. ஆமென். அவர் இந்த பூமியை மாத்திரமல்ல, வானத்தையும் சகலத்துக்கும் அவர் ஒருவரே. எல் எலியோன். ஆபிரகாமை விட பெரியவர் ஒருவர் இல்லை. ஆனால் இங்கே ஆபிரகாமிலும் பெரியவர் ஒருவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆமென். அந்த நாட்களில் ஆபிரகாமை விட பெரியவர் ஒருவர் இல்லை. ஆபிரகாம் தான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஒருவர் வந்தார். அதான் மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. சபை குடும்பம், நான் சபைக்கு பேச போகிறேன், செவி கொடுங்க. இந்த மெல்கிசேதேக்கு கிறிஸ்துவின் நிழலா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியா இருக்கிறான். அவன் ஆசாரியனா மட்டுமல்ல, ராஜாவுமாவும் இருக்கிறான். அவனுடைய ஆசாரிய முறைமை ஆரோனின் ஆசாரிய முறைமை அல்ல. ஹல்லேலூயா. ஆசாரியனின் முறைமை அல்ல, ஆரோனின் ஆசாரிய முறைமை அல்ல, லேவி குடும்பத்தின் ஆசாரிய முறைமை அல்ல. அவர்கள் பலியை செலுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களோட பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும், மற்றவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும். அதுதான் ஆரோனுடைய ஆசாரிய முறைமை. அது லேசாக ஒருவர் வர முடியாது. அது லேவி வம்சத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரோனை போல இந்த பலமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால எவனும் வர முடியாது. அது லேவின் குடும்பத்துக்கு அது லேவின் குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். லேவி தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசாரியர் உருவாவதற்கு முன்பாக என்றும் நிலை நிற்கிற ஒரு ஆசாரிய முறைமை. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கை பற்றி தாவீது தான் சொல்லுகிறார் முதல் முறையாக. இதை சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக மெல்கிசேதேக்கை பற்றி தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 110:4 வசனம். இயேசு அவர் சொல்லுகிறார், மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியனாய் என்றென்றும் இருக்கும்படி ஒருவர் வருவார். ஹல்லேலூயா. இதை சொல்லி 1000 வருஷத்துக்கு பின்பாக மேசியாவை குறித்து, மெல்கிசேதேக்கை குறித்து நம்முடையதான தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதுக்கு பின்பாக அன்பானவர்களே, எபிரேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே அதை திரும்ப எழுத்தாளர் ஞாபகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து என்றென்றும் நிலை நிற்கிற ஆசாரியராக இருக்கிறார். அவர் பலி செலுத்துகிறவர் அல்ல, தன்னை பலியாய் கொடுப்பவர். சொல்லுங்க, பலி செலுத்துகிறவர் அல்ல, பலியாய் கொடுப்பவர் தான் உங்களோட ஆசாரியர். ஆமென். உங்களுக்காக பலி செலுத்துறவர் அல்ல, உங்களுக்காக பலி கொடுப்பவரே உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென்.
உங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர் தான் உங்களுக்கு ஆசாரியனா இருக்கிறார். அவர் என்றென்று அவருடைய ஆசாரியத்துவத்தை அந்த தன்மையிட்டு அவரை நீக்கவோ விலக்கவோ முடியாது. அவர் மெல்கிசேதேக்கு முறைப்படித்தான் ஆசாரியனா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்றென்றும் ராஜாவாகவும் இருக்கிறார். அவருடைய ராஜ்ய பாரங்கள் ராஜ்யங்களும் மாறலாம், ஆனால் அவருடைய ராஜ்யங்கள் மாறுவதில்லை. அவர் என்றென்றும் ராஜா. இந்த இந்த ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிசேதேக்கு தென்படும் போது என் கண்பான தேவ பிள்ளைகளே, மெல்கிசேதேக்கை விட பெரியவர் ஒருவர் இல்லை. ஆனால் ஆபிரகாமிட பெரியவர் ஒருவர் இல்லை, ஆபிரகாமிலும் பெரியவர் ஒருவர் அம்பிடுகிறார், தென்படுகிறார். அவர் தான் மெல்கிசேதேக்கு. அவர் வந்து ஆபிரகாமுக்கு செய்த முதல் காரியம் திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார். சொல்லுங்க, திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார். சொல்றீங்க இல்லையே, திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார். இப்ப ஆபிரகாம் அறிந்து கொண்டார், ஆபிரகாமுக்கு பசி அல்ல, அவருக்கு அது மாம்சத்தின் பசினால சாப்பிடவில்லை, எல்லோரும் சாப்பிடவில்லை, ஆபிரகாமுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். அவன் கேட்கிறான், நீங்க ஆபிரகாமில் பெரியவரா? ஆமா, ஆபிரகாமில் நான் பெரியவன். ஆபிரகாமும் என்னை காணத்தான் ஆசையா இருக்கிறார். ஆபிரகாம் இருந்தார்னா உங்க மேல குற்றம் சாட்டுவார், ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று. நீங்க உங்களோட தகப்பன் என்று சொல்லுகிற ஆபிரகாமை இப்ப இருந்திருந்தால் அவர் உங்க மேல குற்றம் சாட்டுவார், ஏன் இவரை விசுவாசிக்கவில்லை என்று. ஆபிரகாமில் பெரியவர் வந்தும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அதிகாரமுடைய ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். சபை குடும்பம் செவி கொடுங்க. ஆபிரகாம் வெற்றி உள்ள ஒருத்தனாக இருந்தார், ஆனாலும் இங்கே ஆபிரகாமை விட பெரியவர் ஒருவர் சந்தித்து அவருக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, சபை குடும்பம், இயேசு கிறிஸ்து நமக்காக என்னை கொடுத்தார். நம்முடைய ஆசாரியன் பிரதான ஆசாரியன் நமக்காக என்னை கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவர் நம் பாவங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நாங்கள் நீதிமானாக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற ஆசாரியர், என்னுடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கும்படியாக அவர் எழும்பி இருக்க வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுடைய பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் எவ்வளோ வெற்றிகள் பெற்றாலும், அன்பானவர்களே, எவ்வளோ மனிதனுடைய தன்மையிலோ வாழ்ந்தாலும், ஆபிரகாம் ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும், இங்கே இருக்கிற ஆசீர்வாதம் தான் அவனோட வாழ்க்கையில பலமான சந்திப்பு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனை சந்தித்தது. அந்த ஆசாரியத்தில் இருக்க அப்பமும் திராட்சை ரசமும், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரமும் சிந்தப்பட்ட இரத்தமும். இதோடு ஆபிரகாம் பங்குகளாக மாறினார். ஹல்லேலூயா, ஆமென். சபை குடும்பம், நீங்க அவருடைய இரத்தத்தோடு அவள் பிற்கப்பட்ட அப்பத்தோடு நாங்கள் சம்மதமாக இருக்கிறதுனால தான் யூதாஸ் காரியோத் அந்த அப்பத்தை சாப்பிட்டும் திராட்சை ரசத்தை குடித்தும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். ஏன்னா அதுல மதிப்பு தெரியவில்லை, அதுல பெருமதி தெரியவில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உட்கொள்கிற அப்பமும் திராட்சை ரசமும் நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு கட்டளையாக, ஒரு முறைமையாக, அவருடைய மரணத்தோடு உங்களுக்குள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது. பவுல் சொல்லுகிற அந்த ஐக்கியத்தை நான் அறிய விருப்பம், அந்த ஐக்கியத்துக்குள்ள நான் போக விருப்பம். ரோம புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாங்கள் இணைக்கப்படுவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடைய ஒருத்தர் தான் உங்களுக்காக தன்னுடையதான இரத்தத்தையும் அப்பத்தையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை மீட்க அதிகாரமுடையவர், உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடையவர் தான் உங்களுக்காக தன்னுடையதான இரத்தத்தையும் தன்னுடையதான சரத்தையும் உங்களுக்காக கொடுத்தார். பிற்கப்பட்ட அப்பத்தை கொடுத்தார்,
சிந்தப்பட்ட இரத்தத்தை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, செவி கொடுங்க. உங்களுக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தவரை ஆபிரகாம் அறிந்து கொண்டார், என்னை விட உன்னத ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே வெற்றி உள்ளவன் தான். ஆனா இங்க அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, அவன் ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமை. எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உன் சத்துருவை உன் கையில் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு, வானத்தையும் பூமியையும் உடையவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது ஆபிரகாம் தனக்கு எல்லாவற்றிலும் அவனுக்கு தசபாவம் கொடுத்தான் என்று. சபை குடும்பம் செவி கொடுங்க. உங்களுக்கு திராட்சை ரசமும் தன்னுடைய அப்பத்தையும் தன்னுடைய சரணத்தையும் கொடுத்த தேவனுக்கு, அதிகாரமுடைய தேவனுக்கு, இங்கே ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தன்மை, அன்பான தேவ பிள்ளைகளே, ரெண்டு வகைப்படுகிறது. இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வாதம் பட தேவையில்லை. ஏற்கனவே அவன் பெரிய வெற்றி உள்ளவன், பெரிய கௌரவம் மதிப்பு அவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஏன் நான் வெற்றி பெற வேண்டும், ஏன் நான் அவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும்? ஏற்கனவே நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு தேவையானது இருக்கிறது தானே, எனக்கு என்னை அமைத்துக் கொள்ள தெரியும் தானே என்று. ஆனா இங்கே உன்னதமான தேவனுடையதான ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, ரெண்டு காரியத்தோடு சொல்லுகிறேன். முதலாவது காரியம், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதான ஆசீர்வாதம், இந்த உன்னதமான தேவன் இந்த மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப என்றுமே கீழே போகாத வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, திரும்ப ஒரு நாளும் கீழே போகாத வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நீங்க சொல்றீங்க இல்லைங்க, திரும்ப எப்பயுமே கீழே போகாத வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென். வேற எந்த புயல், எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் ஆபிரகாம் வம்சமும் கீழே விழவில்லை. ஏதென்ன உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்துக்குள்ள சம்பந்தப்பட்டு இருந்தால் எப்பொழுதுமே இனிமேல் கீழே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட அனுகிரகம் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அவருடைய திராட்சை ரசத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடையதான மரணத்தோடு நீங்கள் சம்மதம் அடையவில்லை என்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க மிகவும் எப்பவே நான் விழக்கூடிய ஆபத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா இருக்கிறீர்கள் என்று உண்மை, இப்போ நீங்க பாதுகாப்பா இருக்கிறீர்கள் என்று உண்மை. எப்ப வேணா விழலாம். சொல்லுங்க, எப்ப வேணா விழலாம். இந்த உலக ஜனங்கள் விழுகிறது போலவே என்னோட படித்த என்னோட கூட இருந்த ஒரு நண்பன் போன வெள்ளிக்கிழமை மரித்து போனார். அவன் வெளிநாட்டிலிருந்து கொஞ்ச நாளே வந்து ஒரு வாகன விபத்திலே மரித்து போனான். அதுல முந்தின கிழமையில் நானும் அவனும் போயிட்டு வாகனம் ஒன்று பார்த்து எடுத்தோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு வெளிநாட்டில் அவனுக்கு என்ற ஒரு கார் சேல் இருந்தது. ஆனா எவ்வளவு பாதுகாப்பாற்ற நிலைமையில் இருக்கிறான்னு தெரியுமா? இந்த உலக ஜனங்கள் எது இருந்தாலும் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அன்பான சபை குடும்பம், உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரம் உடையவர் யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், அந்த அப்பத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு சம்மதம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எப்ப வேணா கீழே விழலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்ப வேணா கீழே விழலாம். நோ கேரண்டி. ஹல்லேலூயா. எப்ப வேணா கீழே விழலாம். சில பேருக்கு டாக்டர் சொல்ல வேண்டும் உங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு, அப்பதான் ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம். உங்களுக்கு காப்பாற்றவே இயலாதுன்னு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்த உடனே தான் எஸ்அப்பாவின் ஞாபகம் வருது. தன்னை தானே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. இந்த கிரியை விட வேறொரு கிரியையை நீங்க பலமான கிரியை என்று பேசுங்களானால் நீங்கள் அதிக முட்டாளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே வெற்றி உள்ளவன் தானே, அவனுக்கு என்ன வெற்றி? ஏற்கனவே ஆசீர்வாதம் உள்ளவன், அவனுக்கு எப்படி வெற்றி தேவைப்படுகிறது? இரண்டாவது அன்பானவர்களே, அந்த உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் இரண்டாவது பகுதினா
அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு உள்ள இடத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், உங்களோட வாழ்க்கை எப்பவே திரும்ப கீழே விழாத தன்மை உடையது. அந்த உன்னதமான அந்த அப்பத்தையும் இரத்தத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறோம். பசி, பட்டினி, சூழ்நிலைகள், மோசங்கள், நோய்கள் ஒன்றுமே உங்களை கீழே தள்ள முடியாத இடத்துக்கு கொண்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன புயல் பத்தாதான் உங்களை கீழே தள்ள. உங்களை பத்தி யாரோ சொல்லிட்டாங்களா, அது போலதான் நீங்க அழுகிறதுக்கு. உங்களோட குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை உங்களை தீர்த்து கொள்ள முடியவில்லை. உங்களோட முறைமை என்னது? பாருங்க, லோத் சோதோமில் வாழ்ந்தான். சொல்லுங்க, லோத் சோதோமில் வாழ்ந்தான். அது ஆபிரகாம் வாழ்ந்த இடத்தை விட செழிப்பானது. சத்தியமாங்க. அது தேவனுடைய தோட்டத்து போலவும் எகிப்து போலவும் இருந்ததாம். ஆமென். சும்மா இல்ல. அந்த நாட்களில் மிகவும் வசதி உள்ள, மிகவும் பெருமதியுள்ள, மிகவும் வாழக்கூடிய ஒரு பலமான இடம் தான் சோதோம். இங்க தேவன் திரும்பவும் தேவன் இந்த அப்படி இடத்துல தான் இருந்தால் ஏன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை? தன்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறதுனாலே. அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு செவி கொள்ளுங்க. எனக்கு தேவையானது உங்களுக்கு சொல்லும்படியாக, என்றுமே கீழே விழாத வாழ்க்கைக்கு நீங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. என்றுமே கீழே விழாத வாழ்க்கையை பாருங்க. உங்களோட பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த வேணா கீழே விழலாம். இந்த உலகத்தின் தங்கத்தை பாருங்கள், எவ்வளவு மேலே கீழே போகிறது என்பதை, எவ்வளவு வாகனங்களை பாருங்க மேலே கீழே போகுது என்பதையும். ஒன்று இருக்கிறது, அது மேலேயும் கீழேயும் போகாத தன்மை உடையது. ஹல்லேலூயா, ஆமென். அத்தான் அந்த மரணத்தோடும் அந்த இரத்தத்தோடும் அந்த தான் அவருடைய சர்வத்தோடு நமக்குள்ள பங்கு, அதோட இணைகிற வாழ்க்கை. நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கலாம், இப்ப நீங்க நினைச்சதெல்லாம் வாங்கலாம். இப்போ உங்களோட மனசு தேவனை தேடுறதுக்கு மனசும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க எப்ப வேணா விழக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்களோட எதிர்காலம், உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். நீங்க வீதிகளை போகும்போது வரும் போது உங்களோட குடும்பம் மிகவும் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை குடும்பம் யோசிச்சு பாருங்க, உங்களோட குடும்பம் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்குமானால், லோத்துதான அந்த சம்பத்தினால அதை மீட்க முடியவில்லை, லோத்துதான அந்த ஐஸ்வர்யத்தினால் அதை மீட்க முடியவில்லை, அந்த செழிப்பினால் அதை மீட்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னோட கூட இருக்கிறீங்களா? எப்ப வேணா கீழே விழக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எப்ப வேணா விழக்கூடிய தன்மையிலையா இருக்கிறீங்க. வாலிபர்களே, எப்ப வேணா உங்களோட சூழ்நிலை மாறலாம். என் நண்பர்களை, எப்ப வேணா உங்களோட சூழ்நிலை மாறலாம். எங்க நாட்டு நிலைமை மாறலாம். உங்களோட பொருளாதாரம் அதி சீக்கிரம் கீழே விழலாம். அவ்வளோ பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனா இந்த உன்னதமானுடைய தேவன், இந்த உன்னதமானுடைய தேவனுடைய ஆசாரியன், அந்த நீதியின் ராஜா ஆபிரகாமை கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான். எப்பயுமே கீழே போகாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த நோய் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் நீ கீழே விடுவதில்லை. ஆபிரகாம் நாட்களையும் பஞ்சம் வந்தது, ஈசாக் காலத்திலையும் பஞ்சம் வந்தது, யாக்கோப் காலத்திலையும் பஞ்சம் வந்தது, காலகாலமாய் பஞ்சம் வந்தது, யுத்தங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அந்த இனத்தை அழிக்க முடியவில்லை. அந்த இனம் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாதுகாப்பான நிலைமையில் இருக்கிறீங்களா? ஏனால் உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரமுடையவர் யார் என்று தெரியவில்லை. நீங்க யாருக்கு முன்பாக வாழுக என்று தெரியவில்லை. இந்த இடம் எவ்வளவு பலன் என்று தெரியவில்லை. அவருடைய மரணத்தோட இணையதளம் என்னவென்று தெரியவில்லை.
அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிற ஜனங்கள் ஐஸ்வர்யனா மாற வேண்டும். பகல பார்த்து சொல்லுங்க, தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் ஐஸ்வர்யனா மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் தெரியும் தான் பணத்தை எங்கே சரியாக போட வேண்டும் என்று, எதுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. தேவனை நேசிக்காத ஒருவர் ஐஸ்வர்யன் ஆகிறது அவன வாழ்க்கைக்கு அவனை எடுத்துக்கொண்ட பெரிய அழிவு. நான் விருப்பம் தேவனை நேசிக்கிற அநேகர் பெரிய ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். எங்களை ஒடுக்கிற எல்லா இடத்துலையும் மேலே வர வேண்டும். ஆனால் தேவனை நேசிக்கிற ஜனங்கள், இந்த மரணத்தோடு ஐக்கியப்படுற ஜனங்கள் தான் பலமாய் மாற வேண்டும். ஏனால் வேதம் சொல்றது, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் எது வந்தாலும் மிகவும் சீக்கிரமாய் மாறக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப கீழே போகாத வாழ்க்கையை எங்களுக்கு அந்த மரணத்தோடு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். கைகளை தட்டுவோமா? சத்தமாய் தட்டுங்க. திரும்ப நீ கீழே போக தேவையில்லை. உங்களோட எதிர்கால ஒரு பாதுகாப்பு உள்ள நிலைமையில் இருக்கிறது. எத்தனை வைரஸ்கள் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களோட எதிர்காலம் பாதுகாப்புடையதா இருக்குது. உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க யாராலும் முடியாது. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், உன்னுடைய இனம், நீங்கள் உன்னுடைய சந்ததி, நீங்கள் 430 வருஷம் நீங்கள் அடிமையாக போவீர்கள். இது ஆபிரகாமுக்கே சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் திருமையா அவங்களை வரவழைப்பேன். எரேமியா காலத்தில் தேவன் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் தெரியுமா? எரேமியா 15வது அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார் எரேமியாவுக்கு, நீ மோசேயையும் சாமுவேலையும் எழுப்பி கொண்டு வந்தாலும் நான் இறங்க மாட்டேன். ஆமென். எரேமியா காலத்தில் தேவன் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் தெரியுமா? நீங்க மோசேயையும் எழுப்பி கொண்டு வந்து சாமுவேலை கொண்டு வந்து நீங்க ஜெபம் பண்ணினாலும், இந்த ஜனத்துக்காக இறங்குங்க ஆண்டவரே சொன்னாலும் நான் இறங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க மோசையை கொண்டு வந்தாலும் நான் அவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். சாமுவேலை கொண்டு வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கோபமா இருக்கல, அவ்வளோ கோபம் உள்ளவர், அவ்வளோ இரக்கமா இருக்கிறார் நம்ம மீது. ஹல்லேலூயா. ஒருத்தருடைய பலியின் நிமித்தம் அத்தனை கோபத்தை நீக்கக்கூடிய அனுகிரகம் அந்த பலியோடு இருக்கிறது. உங்களுக்கு சகல ஆபத்துக்களும் சகல பிரச்சனைகளும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு இணைப்பு தான் அவருடைய மரணத்தோடும் நீங்கள் இணைகிறது, அவருடைய வாழ்க்கையோடு இணைகிறது, அவருடைய தன்மையோடு இணைகிறது. உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடையவர் யார் என்பதை கற்றுக்கொள்வது. அன்பான தேவ பிள்ளை, வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கு நீங்க தசமபாகம் கொடுக்க வேண்டும்? சொல்லுங்க, நீங்க யாருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும்? பதிலப்பா சொல்லுங்க, நீங்க யாருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும்? நம்ம தான் கொடுப்பதில்லையே. யாருக்கு நீங்க தசமபாகம்? உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடைய ஒருவருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரமுடைய ஒருத்தருக்கு தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நியாயப்பிரமாணம் முன்னுக்கு பேசுகிறேன். நியாயப்பிரமாணத்தை தான் 10ல் 1 தேவன் அனுமதித்தார். அதுக்கு முன்பே ஆபிரகாம் தீர்மானித்தார். சொல்லுங்க, தீர்மானித்தார். ஆமென். ஆபிரகாம் தீர்மானித்தது தான் தேவன் அனுமதித்தார். அவ்வளவு பெரிய தீர்மானம் இது. ஆபிரகாம் கண்டு கொண்டான், என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க ஒருத்தருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் தான் மெல்கிசேதேக்கு. என்னை ஆசீர்வதிக்க ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்கு, அவருக்கு தான் நான் தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த மெல்கிசேதேக்கு அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார், வானத்தையும் பூமியும் உடையவர் அவர். ஆமென். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு திராட்சை ரசமும் அப்பத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உடையவர். இந்த பூமியையும் மேலையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. உடையவர், உண்டாக்குனவர் அல்ல, உடையவர். சொல்லுது கொலோசி 1:17 சொல்லுகிறது,
எல்லாவற்றுக்கும் அவர் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூர்ணம் அவருக்குள் நிலை நிற்கிறது. தேவனுடைய சகல பரிபூர்ணம் சகலமும் அவருக்காக, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் நிமித்தம் சிருஷ்டிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கண்டவுடன் ஆபிரகாமின் தன்மை மாறியது. அவன் அறிந்து கொண்டான், என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் பெரியவர் இல்லை, என்னை விட ஒருவர் இருக்கிறார். நான் அவருக்கு தசபாவம் கொடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க யாருக்கு தசபாவம் கொடுக்குறீங்க தெரியுமா? யாருக்கு உங்களை கொடுக்குறீங்க தெரியுமா? யாருக்கு உங்களோட பணத்தை கொடுக்குறீங்க தெரியுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் பெறாத ஒருவருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. இந்த தன்மை வர முடியாத ஒருத்தருக்கு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தோடு நீங்கள் அவருடைய சரத்தோடு இணைகிற ஒருத்தருக்கு தான் தசபாவம் கொடுக்க முடியும். அவரை ஆசீர்வதிக்கிற ஒருத்தரை அவர் கண்டு கொண்டார். நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரம் உடையவரை கண்டு கொண்டீங்களா? அவன் பலி செலுத்துகிறவர் அல்ல, பலியானவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அங்கே சோதோம் ராஜா அவரை சந்தித்து சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, இந்த ஜனங்களை எனக்கு கொடுத்து விடும், இந்த பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும். எனக்கு எடுத்து வாசிப்போம். நான் வாசிப்போம் 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு. 21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அடுத்தது, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாவ், ஹல்லேலூயா, ஆமென். என்னை ஆசீர்வதிக்க அதிகாரம் உடையவருக்கு தன் தசபாவம் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் யாருக்கு கைகளை உயர்த்த வேண்டும் என்று அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நான் யாருக்கு கையை உயர்த்த வேண்டும்? சபை குடும்பம் இங்க போட்டுக்கிற வார்த்தை, அவர் முழங்கால் பட்டு கைகளை உயர்த்தினாராம். ஹல்லேலூயா. தன்னை ஆசீர்வதிக்கிற அதிகாரம் உடைய தேவனுக்கு முன்பாக தன் கைகளை உயர்த்தினார். தனக்கு பொருட்களை கொடுத்த சோதோமுக்கு ராஜாவுக்கு முன்பாக அல்ல, கொடுக்க போகிற அந்த ராஜாவுக்கு முன்பாக அல்ல. நீங்க யாருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள்? இந்த உலகத்துக்கு முன்பாக கைகளை உயர்த்தி முழங்கால் பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்க இந்த உலகத்துக்கு முன்பாக கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது யாருக்கு முன்பாக நான் கைகளை உயர்த்த வேண்டும் என்று. உங்களை ஆசீர்வாதிக்க அதிகாரம் உடையவர். இங்க ஆபிரகாம் பாவித்த பதம் தான் மெல்கிசேத் பாவித்த வார்த்தை. வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற அவருக்கு என் கைகளை உயர்த்துகிறேன், ஒரு சாட்டையாகிலும் எனக்கு வேண்டாம். நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன் நீங்க சொல்லாத படிக்க, ஏன்னா நான் ஏற்கனவே எனக்கு அதிகம் இருக்கிறது. நான் உன்னதமானவருடைய ஒருத்தருடையதான உன்னதமான ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். எலியோனை நான் கண்டு கொண்டேன். என்னை ஆசீர்வதிக்க அதிகாரம் உடையவர் ஒருத்தரை கண்டு கொண்டேன். இன்னும் கீழே போகாத வாழ்க்கைக்கு நான் வந்து விட்டேன். நான் என்ன எதிர்காலம் பாதுகாப்பான இடத்துக்கு நான் போய்விட்டேன். என்னை நீங்கள் யாருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள்? சபை குடும்பம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் முன்பாக கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள்? எதுக்கு முன்பாக முழங்கால் பட்டு இருக்கிறீர்கள்? உங்களை ஆசீர்வதிக்க வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற ஒருத்தருக்கா உங்களுக்கு திராட்சரசமும் தன்னுடைய ரத்தத்தையும் சரத்தை கொடுத்ததான அவருக்கு முன்பாகவா? இந்த உலக பொருட்களை கொடுக்கிறவருக்கு முன்பாகவா?
நீங்க யாருக்கு முன்பாக நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. யாருக்கு முன்பாக நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள்? நீங்க யாருக்கு முன்பாக உயர்த்தி இருக்கிறீர்களோ அவளுக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடைய ஒருத்தருக்கு முன்பாக நீங்கள் கைகளை உயர்த்தவில்லை. அன்பான தேவப்பிள்ளை, உங்களுடைய கைகள் அன்று ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய கைகள் வானத்தையும் பூமியும் உடையவருக்கு நேராக கைகளை உயர்த்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தன்மை அவருக்குள்ள உருவானது, அந்த அறிவு அவனுக்கு உண்டானது. நான் யாருக்கு முன்பாக கைகளை உயர்த்த வேண்டும் என்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாற்றியது இந்த சம்பவம். ஆபிரகாமுடைய நிலைமையை மாற்றியது, அவன் யோசிக்கிற தன்மையை மாற்றியது. அவன் ஒன்றையும் வாங்கவில்லை. அவனுக்கு லேசாக எல்லாம் வாங்க முடியும். அவனுக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எனக்காக தன் இரத்தத்தையும் சரத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோம். உங்களுக்காக இரத்தத்தையும் உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க உரிமை உடையவர். நீங்க அவருக்கு முன்பாக எப்ப கடைசியாக கைகளை உயர்த்தி இருக்கீங்க? நீங்க எப்ப கடைசியாக தேவனை உண்மையாய் நமஸ்காரித்தீங்க? உங்க வீட்டில் ஒரு 5 நிமிடம் கைகளை உயர்த்தி ஜெபித்தது எப்போ? எல்லா பேச்சு பேச உங்களுக்கு நேரம் இருக்குது, எல்லா காரியங்களும் செய்ய உங்களுக்கு நேரத்தை நீங்க ஒதுக்குறீங்களே, எப்ப நீங்க 5 நிமிடம் அவருக்கு நேராக கைகளை உயர்த்தி இருக்கீங்க? எப்ப முழங்கால் பட்டு இருக்கீங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஆபிரகாம் போலவே இன்று அநேகரை ஆசீர்வாதித்து, இன்னைக்கு ஆபிரகாம் சொன்னான், என்னை ஆசீர்வாதிக்க ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்கு, நான் அவருக்கு மட்டும் தான் நான் நிற்பேன். இன்னைக்கு சில பேர் அவரோட பொய்கள் தான் ஐஸ்வர்யமாக்கி இருக்கு, அவங்களோட வஞ்சனை தான் அவங்களை ஐஸ்வர்யமாக்கி இருக்கு, அவங்களோட ஏமாற்றம் தான் அவங்களுக்கு ஐஸ்வர்யமாக்கி இருக்கு. ஆனப்பட நீங்க அதையே நம்பி அதையே யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. யார் உங்களை ஆசீர்வாதித்தது தெரியாதனால தான் உங்களுக்கு அவரை நமஸ்காரிக்க முடியவில்லை, அவருக்கு கனப்படுத்த முடியவில்லை. நீங்க உங்களுக்கு தெரியாது யார் உங்களை ஆசீர்வதித்தது என்று. அவருக்கு முன்பாக அன்பான சபை குடும்பம் எப்ப உண்மையாய் கைகளை உயர்த்துறீங்க? உங்க வீட்டில் 5 நிமிடம் நீங்க முழங்கால் பட்டு கைகளை உயர்த்தினது இல்லையா? உங்களோட மாம்சத்தை தாழ்த்த நீங்க எப்ப ஒப்பு கொடுத்தீங்க? உங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவருக்கு நீங்க எப்போ உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? உங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஒருத்தருக்கு உங்களை எப்போ நீங்க ஒப்பு கொடுத்தீங்க? அன்பான தேவ சபையே, நீ என்னோட கூட இருக்கிறீங்களா? பின்பா இருக்கிற எல்லோரோட கூட இருக்கிறீங்களா? உங்களை போல ஒருத்தர் நீங்க சினிமா தேட்டரை போயிட்டு தூங்குங்க, வெளியே போயிட்டு தூங்குங்க, இந்த கேண்டீன்ல தூங்குங்க, சபையில தூங்க வேண்டாம். அது அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். அது நீங்க வெளியே போயிட்டு கதைக்க வேண்டாம், இங்க நீங்க விரும்பினபடி வாழ வேண்டாம். உங்களோட ஆடைய பாருங்க, உங்களோட கால செருப்பு பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்களா? உலக மனுஷனுக்கு முன்பாக எவ்வளவு அலங்காரமாய் போக ஆசைப்படுகிறீர்கள், எவ்வளவு ஒழுக்கமாய் போக ஆசைப்படுகிறீர்கள் உங்களை காண்பிக்க. உன்னதமான தேவனுக்கு முன்பாக பாருங்க, உங்களதான மறு பிரதிபலனை பாருங்க. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது யாரும் உங்களுக்கு தெரியாது. உங்களை ஆசீர்வதித்தது உங்களோட வஞ்சனை, உங்களை ஆசீர்வதித்தது உங்களோட பொய், உங்களை ஆசீர்வதித்தது உங்களதான பொல்லாத குணாதிசயங்களே. உன்னதமான ஆசீர்வாதம் அதிகாரம் உங்களுக்கு நீங்கள் பெறவில்லை. சபை குடும்பம் இந்த உலகத்துல பலமான கிரியைத்தான் குமாரன் எங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது. எந்த மிருகமும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது இல்லை. அதை பலவந்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பலி செலுத்த. எங்களோட பிரதான ஆசாரியர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுல இருந்து, ஹல்லேலூயா, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுல இருந்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை யாரும் உயர்த்தவில்லை, தேவனே எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப கீழே போலாத வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். மிகவும் பாதுகாப்பான நிலைமைகளை தந்திருக்கிறார். இதை விட்டுட்டு ஆண்டவரை மிகவும் ஒரு பாதுகாப்பான நிலைமையில போக வேண்டாம். யாருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி இருக்கிறீங்க?
யாருக்கும் உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறீங்க? அங்க சோதம் ராஜா முன்பாக கைகளை உயர்த்த அவனுக்கு முடியும், ஆனா உயர்த்தவில்லை. அவன் கண்டு கொண்டான் உன்னதமான தேவனுடைய யார் என்பதை, வானத்தையும் பூமியை உடையவர் யார் என்பதை. எப்ப சபை குடும்பம் கடைசியாக அவரை உண்மையாக நமஸ்காரிச்சீங்க? எப்ப நீங்க அவருக்கு உண்மையாக உபவாசிச்சீங்க? தேடி பாருங்க. எப்ப நீங்க ஆசையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? உங்களோட மனைவிட, உங்களோட கணவனுடைய, மற்றவங்களோட கல்ச்சர்னால நீங்க ஏதோ செய்ய பாக்குறீங்க. எப்ப நீங்க ஆசையா தேவனுக்குள்ள வந்து பாத்தீங்க? எப்ப இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறீங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே வெற்றி பெற்றவன், ஆனா அவனுடைய வெற்றி இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக தலை குனிந்தது. சொல்லுங்க, ஆபிரகாமின் வெற்றி இந்த உன்னதமானுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக தலை குனிந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த உலகத்துள்ள அத்தனை பாதுகாப்பும் அத்தனை ஐஸ்வர்யமும் தேவனுடைய உன்னதமான அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக தலை குனிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லோரும் இருக்கிற இடத்துல பலமாய் மாற வேண்டும், எல்லா இடத்திலையும். ஆமென். உங்களோட பணத்தை எங்கே எங்கே நீங்கள் எதுக்கு கொடுக்க வேண்டும் என்றதான அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களுக்கு நீர் உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும். உனக்கு தனக்குத்தானே ஐஸ்வர்யமா இருந்தால் அவனை பார்த்து வேதம் சொல்கிறது மூடனே என்று. தனக்குத்தானே ஐஸ்வர்யம், வேதம் சொல்றது தேவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் உனக்கு நீ ஐஸ்வர்யமா இருக்கிறாய். நான் விருப்பம் நீங்க எல்லோருமே ஐஸ்வர்யமா மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் தான் தேவ ராஜ்யத்தில் பலமானதை செய்ய வேதம் சொல்லுது. பணம் எல்லாத்துக்கும் உதவுமாம். உங்களோட தான் தேவன் ஆசீர்வதிக்கிற பணம் எல்லாவற்றுக்கும் உதவ. உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எப்போ வெளியே வர போறீங்க? எப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? மெல்கிசேத் முறைமையின்படி இன்றும் நிலை நிற்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆசாரியன், அந்த ஆரோனின் ஆசார முறைமை டெய்லி எந்த நாளும் பலி செலுத்தி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு லீவ் இல்லை. எந்த நாளும் வந்துகிட்டு இருப்பாங்க பலி செலுத்தான ஒருவர் ஒரே முறையில் தன்னை பலி செலுத்தி பிதாவின் வலது பக்கத்திலே அவன் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்ன? உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரமுடையவர் யார் என்று கண்டு கொள்ளுங்கள். அவருக்கு தான் நீங்கள் தசபாவத்தை கொடுக்க வேண்டும். உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரமுடையவருக்கு நீங்கள் கைகளை உயர்த்த வேண்டும். திரும்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை கீழே போகவில்லை. இந்த உன்னதமானுடைய ஆசீர்வாதம் வந்த பின்பு, ஹல்லேலூயா, லோத் திரும்பவும் சோதோமிலே வாழ்ந்தான். ஆமென். லோத் திரும்பவும் சோதோமில் தான் வாழ்ந்தார். மீண்டும் கீழே போக முடியாத வாழ்க்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். மிகவும் பாதுகாப்பான நிலைமைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாறியது. அன்பான நாங்கள் எடுத்துக்கொள்ளும் ரோமர் 11வது அதிகாரத்தில் கடைசி வசனமும் 12வது அதிகாரத்தில் முதல் வசனமும் இது சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரோமர் 11 கடைசி வசனமும் 12வது அதிகாரத்தில் முதல் வசனமும். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாவ், ஹல்லேலூயா. பகலப்பா சொல்லுங்க, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க. இன்னைக்கு சரி ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்க. ஒரு ஞானம் உள்ள ஆராதனை செய்யுங்க. பொய்யாக செய்கிற ஆராதனை நிறுத்து, உண்மை உள்ள ஆராதனைக்கு வாங்க. ரோமர் புஸ்தகத்தில் 11 கடைசியில் இப்படி சொல்லித்தான் வருகிறார். அவர் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது.
என்னோட சேர்ந்து சொல்லுங்க இந்த வார்த்தையை. சகலமும் சொல்லுங்க, வாயத்திலிருந்து சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி இருக்க சொல்லுங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்களும் உங்களோட சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் மீட்க தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது. எல்லாவற்றையும் மீட்டார் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபை. ஆமென். எப்பதான் விடுவாரு, எப்பதான் போறோமா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அவருக்காக, அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. மிகவும் முக்கியம். ஏன் நாங்கள் அவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும்? எல்லாம் அவருக்காகவும் அவர் மூலமாக, அவராலும் அவர் மூலமாக அவருக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்க மேல் அதிகாரம் உடையவர். உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் கீழே தள்ள போகாதபடிக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய தேவன். உங்களுடைய எதிர்காலம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென். அன்பான இந்த உலகம் ஜனங்க எப்பவே நான் சாகிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நாங்களோ பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இது நீங்க அந்த பலியோடும் இரத்தத்தோடு நீங்க சம்மதம் அடையாவிட்டால், அன்பானவரே, ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து மனப்பூர்வமாய் ஒருவர் பாவம் செய்தால் செவி கொடுங்க. ஒருவர் மனப்பூர்வமாய் திரும்ப பாவம் செய்தால் அவன் கிறிஸ்துவை அறியவில்லை. ஏன்னா அவனுக்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. ஆமென். கிறிஸ்துவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் திரும்ப அடிக்கடி 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 கடந்து கொள்ளப்பட்டு உங்க கழுத்தை தாழ்த்தாமல் இருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், நீங்கள் சகாயமின்றி சடிதிலே சாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டு அடிக்கடி சொல்லப்பட்டு தேவனை அறிந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்கள் அவங்களுக்கு கிறிஸ்துவை தெரியாது. இங்க வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஆராதனை, பரிசுத்தமும் உங்களோட சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவனுள்ள பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தான் சகலவத்தை மீட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தை மீட்டு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தல் இருந்து உங்களோட வாழ்க்கை சகலத்தை மீட்டெடுத்து உங்களால் பலமாக வாழ்க்கை கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடைய ஒருத்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இங்கே உங்களோட வாழ்க்கை பரிமாற்றம் அடைவது மட்டுமல்ல, புதிதாகுதல் மட்டுமல்ல, உங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விருப்பத்துக்கு உங்களை கொண்டு போகிறது. இது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். உங்களை தேவனுடையதான திட்டத்தை உங்களை கொண்டு போகிறது. சபை குடும்பம் ஒரு நாளும் கீழே விழாத வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தின் எந்த சூழ்நிலையிலும் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில் தேவன் எங்களை வைத்திருக்கிறார். அவருடைய பலியோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே. இதுதான் பவுல் சொல்கிறார், நான் உலகத்தை அறிய விருப்பம் இல்லை, அவருடைய பாடுகள் ஐக்கியத்தை அறிய விருப்பம். நீங்க செய்யக்கூடியதான புத்தி உள்ள ஆராதனை உங்களுக்காக ஜீவ பலியாக, நீங்க பலியாக தேவையில்லை, உங்களுக்காக பலியான ஒருத்தருக்கு நீங்க உங்களை பலியாக ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை பலியாக கொடுப்பது என்பது, அன்பானவர்களே, உங்களை நீங்களே சுய புத்தியோடு சுய எண்ணத்தோடு நீங்க அவரை சம்பூர்ணமாக உங்களோட வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பது. நீங்க நினைக்கலாம் இதுல என்னதான் நடக்க போகிறது என்பதை. அன்பானவர்களே, இதிலே தான் எல்லாவற்றையும்
கிறிஸ்து உலகத்தை மீட்டது அதனாலே, உங்களை ஒப்பு கொடுக்கிறதுனாலே, அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் எல்லாவற்றையும் மீட்டார். அந்த ரத்தத்தோடு அந்த ரொட்டியோ அந்த அப்பத்தோடு பங்கு கொண்டதுனாலே என்றென்று கீழே போகாத வாழ்க்கைக்கு ஆபிரகாம் வந்தான். உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு? உங்களோட குடும்பம் எப்படி இருக்கு? உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் சுயமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே இன்றும் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், உங்களுடைய எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நோய்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், சோர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமுடையவர் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. சபை குடும்ப கண்களை மூடிக்கொண்டு ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய ஆயத்தமாகுங்க.